இந்த சபையில் எல்லாமே தெரியணும், உங்களுக்கும் நாங்கள் யாருன்றது தெரியணுன்றதுக்கோசம் தான். நீங்கள் நிறைய தடவை நாங்கள் மீட்டிங்கில் பேசியிருப்போம், நீங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தலைவரை பற்றி சொல்லும்போது, உங்கள் வரலாறை பற்றி சொல்லும்போது, எங்களுடைய வரலாறு 2 வருஷம்தான், 2.5 வருஷம்தான். அந்த 2.5 வருஷத்து வரலாறை நான் கொஞ்சம் சொல்லிக்கலான்றதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன். அவர் ஆதவ அர்ஜுனா சகோதரர் எனக்கு கண்டிப்பாக ஓணும் அப்படின்னு சொல்லி நான் தலைவர் தளபதி கிட்ட கேட்டு, அவர் எனக்கு கண்டிப்பாக நம்ம கட்சிக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். ஏன்னா உங்கள் கூட நிறைய வருஷம் கூட இருந்தார். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டதுனால அவருக்கு வந்தது, அவரை விட்டாங்க, நாங்கள் இட்டுக்கணும். 20 நாள், இப்போ ஒரு மாதத்தில் 20 நாள் ஷூட்டிங் நடக்கும், 10 நாள் அவருக்கு அந்த பிரேக் இருக்கும். அந்த 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரை பார்க்கணும், நிர்வாகிகளை பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவார். நான் இவங்களை எல்லாருமே அடுத்த நாளே ஒரு 15 பேர் 20 பேரை அவருடைய அலுவலகத்துக்கு இட்டுன்னு போவேன். அவங்க 15-20 பேர் உட்காந்து பேசுவாங்க. அவங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசி, வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் தொகுதியில் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே கேட்பார். எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்வானா, முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கடுத்து தொழிலை பாரு, அதுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஏதோ 1% 2% இருந்தால் முடிஞ்சால் நீ செலவு பண்ணு, இல்லைன்னா செய்யாத அப்படின்னுடுவார். எங்கள் ஆளுங்க கடந்த 28 29 வருஷமாக 30 வருஷமாக எல்லாமே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், தளபதி நூலகம், தளபதி பயிலகம், தளபதி வீடு கட்டும் திட்டம், இப்படின்னு நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் எல்லாமே தலைவர் பேரில் செஞ்சுருக்கிறோம். அதில் டக்குன்னு கூப்பிடாரு, அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்கிறாங்க, நீ போய் முதல்ல அந்த பணம் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை போய் கொடு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. எங்கள் ஆளுங்கக்கிட்ட 1000 ரூபா இருக்காது. இந்த அடான்னு 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் வேணவே வேணாம், நான் தலைவர் கையிட்டேருந்து வாங்கவே மாட்டேன், என்னுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம். எங்ககிட்டலாம் பெரிய சொத்து இல்லை. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது, இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோடைய தோழர்கள் தான். பல கோடி பக்கத்தில் இருக்கிறவரா, அவர்கிட்ட நிறையா சொத்து இருக்குது, ஒன்றா எடுத்துங்க, வேணான்னு சொல்லலை. பல கோடி எங்களுக்கு சொத்தே அவங்க தான். தலைவருக்கு இன்றைக்கும் சொல்கிறது, எக்காரணத்தை கொண்டும் யார் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சரி, நம்மளுடைய பழைய ஆட்களை ஒரு ஆட்களை கூட நீ விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீ செய்து தர வேண்டும் சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்கள் தளபதி. இப்படிலாம் ஒரு தலைவர் உண்மையாகவே என்ன நீங்களா அவர்கிட்ட பழகுனீங்கன்னா தெரியும். ரொம்ப எளிமையானவர். எது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி, உடனுக்குடன் ஏதாவது ஒன்று சொன்னால் செஞ்சு கொடுக்குறவர். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அண்ணா திமுக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி தான் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில், அணைக்கட்டு பிளாக் அல்லேரி கிராமம், மலை சுமார் 8 கிலோமீட்டர் அளவுக்கு 21 கோடி ரூபாய்க்கு இப்போ டெண்டர் விட போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 நாளுக்கு முன்பு அங்கே ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கட்டிலில் தூக்கிக்கின்னு வந்தாங்க. அதை பார்த்துட்ட உடனேயே, ஏன் அதை இன்னும் நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது சார், நீங்கள் அனுப்பிச்சி தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன செய்வே தெரியும், நான் கலெக்டரேட்லாம் சொல்லிடுறேன், இம்மிடியேட்டாக அதுக்கு ரோடு வசதி செய்து தரணும்னு சொன்னார். இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா அதுக்கு 21 கோடி ரூபாய்க்கு
எல்லாமே ரெடி பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் டெண்டர் விடப்பட இருக்கும். அரசியலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கு 21 கோடி ரூபா கொடுத்து, அங்கே இருக்கிறது 320 பேர் தான், ஆனால் 21 கோடி கொடுத்து நீங்கள் போயிட்டு ரோடு போட்டோன்னா அந்த 320 ஓட்டும் அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கு தான் போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கட்சி வேறுபாடு இன்றி அது எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் அதை உடனடியாக அமைச்சர் பெருமக்கள் செய்து தர வேண்டும். அவர்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்ற வேலையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் உடனடியாக செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் எங்கள் தலைவர் தளபதின்றதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஒரு 3-4 தடவை பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம்லாம் நடத்தினேன். அதில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். மத்திய அமைச்சர் முதலமைச்சர்லாம் கலந்துக்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த 1,00,000 பேர் இருக்கும்போது சொன்னேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே, 16 வருஷம் இருக்கும், 5 வருடத்துக்கு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி வந்து போகும். தளபதி ரசிகர் என்ற பதவி தான் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் இன்று என்னை இங்கே அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் அவருடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய மனசில் இருக்கிறது. ஒரு 9 லட்சம் பேருக்கு கட்சி நம்ம ரசிகர் மன்றமாக இருக்கும்போது பதவி போட்டோம். கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாரும் கேட்டது, இன்னும் ஆள் போட முடியல, மாவட்ட செயலாளர் போட முடியல, நீங்கள் கட்டமைப்பு இல்லை அப்படிலான்னாங்க. அந்த 9,12,320 பேருக்கு மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு 3,16,217 பேருக்கு நாங்கள் அந்த போஸ்டிங் போடணும். அப்போ குறைஞ்சது ஒரு 6 லட்சம் பேருக்கு பதவி எங்களால் கொடுக்க முடியாது. அதையெல்லாம் சரி பண்ணி அந்த கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதில் எப்படியாவது சில பேர் குளிர் காயணும், எப்படியாவது கட்சி 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும் அப்படிலாம் நினச்சாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ கூட சரி, எங்கள் ஆளுங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரே ஒரு ஆளை கூட நீங்கள் இப்படி இன்னாட்ட இப்படி வான்னு சொன்னால் வரவே மாட்டாங்க. எங்கள் நிர்வாகிகளும் சரி, தோழர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, இன்னாண்ட 2 கோடி வச்சுட்டு இன்னாண்ட தலைவர் படத்தை வச்சிங்கன்னா தலைவருடைய ஃபோட்டோவை தான் எடுத்துப்பாங்களோடைய அந்த 2 கோடி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பார். ஒரு தொண்டனை எப்படி மதிக்கணுன்றது அவருக்கு பயங்கரமாக அதில் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு பிரபல டைரக்டர், இப்பயும் அவர் ஒரு பிரபல டைரக்டர், தலைவர் படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தொகுதியை கேட்கும்போது கேட்டுக்கினார். அதுக்கு அடுத்த நாள் திருப்பி எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார், அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். ஏன் அண்ணனே இங்கே இருக்கிறார். உண்மையாகவே ஒரு சபாநாயகர் எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வரம்ன்ட்டு கூட நாங்கள் சொல்லலாம்.
அவர் வந்து ஒரு தொகுதியை கேட்டார். அண்ணா முடியாதுண்ணே அப்படின்ன. இல்லைண்ணா எனக்கு அதுதானே ஓணுன்னாரு. இல்லைண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே, மாவட்ட செயலாளர் அங்கே 30 வருஷமாக இருக்கிறாப்புலண்ணே, தயவுசெய்து அந்த தொகுதியை விட்டுருண்ணே அப்படின்னு. நேராக தலைவர்கிட்ட போய், இல்லைங்க நான் தேர்தலில் நான் நிற்கலை, எனக்கு அந்த தொகுதி இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தலைவர் சொன்னார், இல்லை நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேறு எந்த தொகுதியை கேட்குறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னார். இல்லை நான் என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் நிற்கலை அப்படின்னாரு. தலைவர் அப்படி இல்லை, 30 வருஷமாக என்னையே நம்பி சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி இன்னைய வரைக்கும் எனக்கோசம் அவன் இத்தனை வருடமாக இருந்திருக்கிறான். அவனை எக்காரணத்தை கொண்டும் ஒரு சாதாரண தொண்டனை நான் விடமாட்டேன்ன. அதே போல் நீங்களும் எனக்கு வேண்டும், அதற்காக நீங்கள் நின்னே ஆக வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு தொகுதியில் வேறு தொகுதியில் நின்னார், அண்ணன் ஜெயிச்சார். இன்னைக்கு ஒரு சபாநாயகராக பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக, ஒரு அழகாக அவருடைய பேச்சு, அவருடைய இப்போ நான்லாம் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அப்படியே 2-3 வார்த்தை எதாவது ஸ்லிப் ஆகும். அதை நான் அப்படியே அவர் வாயே, எங்கள் அண்ணன் வாயை பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோ அழகாக திருத்தமாக ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் எங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவருக்கு எங்கள் சபாநாயகரை அவர் ஆக்கியதற்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுக்கின்னு வந்தார். வந்தவுடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே, அண்ணா இப்படிலாம் வச்சுக்கூடாதுண்ணே, நீ தேர்தலில் நிற்கணுன்னா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடணுண்ணே. அப்படியே நீ மேலே கீழே பார்த்தாரு. சரி, ஃபஸ்ட்டு அனுபவம் சரின்னு சொல்லி போயிட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முடிகிடியெல்லாம் கட் பண்ணின்னு கரெக்டாக வந்தார். கண்டிப்பாக நீ எம்எல்ஏ ஆகிடுவேன்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்றது எங்கள் கட்சியில் நாங்கள் இருந்தோம். எங்கள் தலைவர் அப்படி தான் எங்களை வழி நடத்தினார். அப்போ அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எப்படி பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணுவார் இப்படின்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. உண்மையாகவே மிக சிறப்பாக தெள்ள தெளிவாக அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். அவருக்கும் எங்கள் தலைவர் சார்பாகவும் தளபதி அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக விவசாயத்துறை அமைச்சர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர், அவர் பட்ஜெட்டு எப்படி இருக்குமோ ஏதுன்ற அந்த ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. அவரும் மிக சிறப்பாக அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், ஒரு சில பேர் தான் இங்கே பழைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னடா இது இவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, இவனுங்க எப்படி இருப்பானுங்களேன்னுட்டுன்னு. இப்போ மக்கள் பேசிக்கிற ஒரு விஷயம், உண்மையாகவே எல்லாருமே மந்திரியும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி தமிழக வெற்றி கழகம்லாம் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்றது தான் எல்லாரோடைய கருத்தும். எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்தார், போய் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது அப்படியே சரி நாடா இது ஒரு சீனியர் மோஸ்ட்டு வராரு அப்படின்னு நினச்சேன். வந்தார். தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இதை மாதிரி அப்படின்னோடனே சரி, அவருடைய தொகுதி கடந்த 10 தடவை 9 தடவை ஜெயிச்சிட்டார், அதனால் அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று ஜெயிக்க போகிறார். ஆனால் அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தலைவர்கிட்ட, எனக்கு நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்க, நான் நின்ன தொகுதியே கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். என்னண்ணே நீங்கள் இதுமாரி ஒரு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அது உங்கள் தொகுதி தான். இல்லை நீங்கள் ஒரு தலைவர்,
நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்களோ அந்த தொகுதியில் தான் நான் நிற்பேன். அது நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொகுதியாக இருந்தாலும் சரின்னார். ஏன்னா ஒரு 10 தடவை 9 தடவை எம்எல்ஏ இருந்தவர், அவருடைய அனுபவசாலி மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அந்த பணிவு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் செங்கோட்டையனும் கிடைச்சதில் மிக மிக சந்தோஷப்படுறேன். எங்கள் தலைவருக்கு இந்த நேரத்தில் அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எதுண்ணே தொடர்ந்து பேசிடுறேன். இன்னொரு 5 நிமிஷம் அப்படி. ஏன்னா